கரூர்ல நடந்த அந்த துயரமான சம்பவம், தாவைக்கா தலைவர் திரு. விஜய் அவர்கள் நடத்திய அந்த தெருமுனை கூட்டத்தில நெரிசல் ஏற்பட்டு, நெரிசல்ல சிக்கி 41 பேரு அநியாயமா உயிரிழந்திருக்கிறாங்க. இத எந்த அரசியல் கட்சி தலைவரா இருந்தாலும் சரி, எந்த அரசியல் கட்சியைச் சேர்ந்தவர்களா இருந்தாலும் சரி, நிச்சயமா வந்து இத விரும்ப மாட்டாங்க. இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இப்படிலாம் நடக்கணும் அப்படின்னு வந்து ஆசைப்பட்டு கூட இருக்க மாட்டாங்க. இது எதிர்பாராத விதமா நடந்த ஒரு அசம்பாவிதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும், இதற்கு பொறுப்பேற்கணுமா? வேண்டாமா? இது யார் நடத்திய கூட்டம்? யாருக்காக கூடிய கூட்டம்? நம்ம பார்க்கறதுக்காக வந்து வந்திருக்கிறாங்க. விஜய் வந்து அரசியல் பேசுறாரு. அரசியல் மாற்றத்த வந்து கொண்டு வரணும் அப்படின்னு வந்து ஆசைப்படுறாரு. அதனால அவர் பேசக்கூடிய அரசியல வந்து நம்ம கேட்க போவோம். அப்படிலாம் வந்து கூடிய கூட்டம் இல்ல. 25,000 பேரு கூடுனாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்படி கூடிய மக்கள்ல முக்கால்வாசி பேரு விஜய வந்து பார்க்கறதுக்காக வந்திருக்கிறாங்க. அவ்வளவுதான். விஜய் வந்து இது நாள் வரைக்கும் சினிமால பார்த்துருக்கிறோம், படத்துல பார்த்துருக்கிறோம். இப்ப நேர்ல வந்து பார்க்குறோம். கரூர் மாவட்டத்துக்கு வராரு, நம்ம ஊருக்கு வராரு, நம்ம நேர்ல போய் பார்ப்போம் அப்படின்னு விஜய வந்து நேரடியா ஒரு வாட்டி வந்து பார்த்துட்டு போயிருவோம் அப்படின்னு வந்த கூட்டம் தான் முக்கால்வாசி பேர் மக்கள் அப்படிங்கிறதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்ல. இப்படி நம்மளை பார்க்க வந்த மக்கள் ஒரு வாட்டியாவது விஜய வந்து பார்த்துட்டு போயிரணும் அப்படின்னு கூடிய அந்த மக்கள் 41 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படின்னா, நிச்சயமா அந்த சம்பவ இடத்துல விஜய் இருந்திருக்கணுமா? வேண்டாமா? ஆனா கேட்டா என்ன சொல்றாங்க? அவருடைய பாதுகாப்பை கருதி அவர் வந்து போயிட்டாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. பாதுகாப்ப கருதி அந்த இடத்த விட்டும் வேற இடத்துக்கு வந்து போயிரலாம். ஏன்னா, இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்குது. 41 மக்கள் உயிரிழந்திருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து உன்னால தான் ஆச்சு அப்படின்னு வந்து விஜய் மேல அந்த கோவம் திரும்புறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில விஜய் அந்த இடத்த விட்டும் வேற இடத்துக்கு வந்து போயிருக்கலாம். அப்படி போயிருந்தாலும் கரூர் மாவட்டத்திலேயே வேறு ஒரு இடத்துல இருந்து என்ன செஞ்சிருக்கலாம்? என்னென்ன நடக்குது? அந்த மக்களுக்கு நம்ம உறுதுணையா இருக்கணும். நம்மள பார்க்க வந்த மக்கள், அவர்களுக்கு நாம் தான் வந்து முதல் இடத்துல வந்து இருந்து உதவி செய்யணும். ஏதோ அசம்பாவிதம் வந்து நடந்து போச்சு. ஆனா அதற்கு பக்கபலமா, ஒரு உறுதுணையா, ஒரு ஆறுதலா நம்ம தான் வந்து முதல்ல இருக்கணும் அப்படின்னு வந்து விஜய் அந்த கரூர் மாவட்டத்துல இருந்திருக்கணுமா? வேண்டாமா? சரி, கரூர் மாவட்டத்துல இல்ல. கரூர்ல இருந்து தனியார் விமானத்தின் மூலம் என்ன செஞ்சுட்டாரு? திருச்சிக்கு வந்து போயிட்டாரு. திருச்சி ஏர்போர்ட்ல பிரஸ் வந்து மைக்க வந்து நீட்டுறாங்க. அதுலயாவது அந்த ஆறுதல வந்து சொல்லியிருக்கணும். இப்படி ஒரு துயரமான சம்பவம் என் கண்ணுக்கு முன்னாடியே நடந்துட்டு, அந்த இடத்துல வந்து பாதுகாப்பு கருதி என்னால வந்து இருக்க முடியல. எது வேணாலும் நடக்கலாம். அதனால கொஞ்சம் நான் அகன்று வந்துட்டேன். இருந்தாலும் அந்த மக்களோட வந்து நான் நிக்கிறேன். அந்த மக்களுடைய துயரத்துல வந்து நான் பங்கு கொள்றேன். எங்களுடைய உறுப்பினர்கள, மாவட்ட நிர்வாகிகள அங்க அனுப்பி என்னென்ன உதவிகள் வேணுமோ, அத வந்து செய்ய சொல்லியிருக்கிறேன். அந்த மக்களுக்கு என்னென்ன இழப்பீடுகள் இருக்குதோ, அது அத்தனையும் வந்து நான் கொடுக்கிறேன் அப்படின்னு வந்து அந்த ஸ்பாட்லயே திருச்சி ஏர்போர்ட்ல ஊடகத்தின் மூலம் அந்த செய்திய வந்து இந்த மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கலாம். அதையும் வந்து அவர் செய்யல. சரி, திருச்சியில இருந்து சென்னைக்கு வந்து போயிட்டாரு. விமான நிலையத்தில இருந்து வெளிய வரும்போது, அங்கேயும் வந்து பிரஸ் வந்து வந்திருக்கிறாங்க. அதையும் வந்து முற்றிலுமா வந்து தவிர்த்துட்டாரு. அங்கேயாவது வந்து சொல்லியிருக்கலாம். என்னை பார்க்க வந்த மக்கள், அந்த மக்களுக்கு முழு பொறுப்பா வந்து நான் தான் இருக்கிறேன் அப்படின்னு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பேற்கணுமா? வேண்டாமா? அதையும் வந்து அவர் செய்யல. அதற்கு பின்னாடி 4 நாள் கழிச்சு வீடியோ வந்து போடுறாரு. அந்த வீடியோல கூட இந்த சம்பவத்திற்கு நானே பொறுப்பேற்றிருக்கிறேன். அந்த மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்யக்கூடிய முதல் இடத்துல நான் இருப்பேன் அப்படின்னு வந்து அந்த உறுதிய சொல்லியிருக்கணுமா? வேண்டாமா? இத எதையுமே வந்து விஜய் செய்யலையே அப்படிங்கிறது நமக்கு ஆச்சரியமா இருக்குது. வித்தியாசமா இருக்குது. இவருக்கு அரசியல் புரிதல் இல்லையா? மனிதாபிமான ஒரு செயல் அப்படின்னு வந்து எதை எதெல்லாம் நம்ம பார்க்கிறோமோ, அந்த எந்த செயலையுமே வந்து இவர் செய்யலையே அப்படின்னு தான் வித்தியாசமான ஒரு சூழலா வந்து தமிழ்நாட்டு அரசியல்ல வந்து இருக்குது. ஆனா என்ன நடக்குது அப்படின்னா, விஜயினுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் சோசியல் மீடியால பார்த்தோம் அப்படின்னா, இந்த சம்பவம் மொத்தத்திற்கும் வந்து திமுக தான் காரணம், அரசு தான் காரணம். அவர்கள் வந்து நாங்க கேட்ட இடத்த வந்து தரையில, சுருக்கமான, குறுக்கமான இடத்த வந்து தந்துட்டாங்க. இடையில வந்து ஆம்புலன்ஸ வுட்டுட்டாங்க. ஜெனரேட்டர ஆஃப் பண்ணிட்டாங்க. இது எல்லாமே வந்து திமுகவினுடைய சதி இருக்குது. கரூர் மாவட்டத்தில மிகப்பெரிய செல்வாக்கா இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியினுடைய சதி இருக்குது. ஏன்னா செந்தில் பாலாஜிய பத்தி தான் ஒரு கிண்டல் அடிச்சு விஜய் வந்து பேசிட்டு இருந்தாரு. ரூ. 10 பாட்டு அப்படின்னு வந்து பாட்டு பாடிட்டு இருந்தாரு. அதனால தான் இந்த சம்பவம் வந்து நடந்துட்டு அப்படின்னு மொத்த குற்றச்சாட்டையும் திமுகவின் மேல அப்படியே திருப்பி விட்டு ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவிலையும் யார் யாரெல்லாம் விஜயை வந்து விமர்சனம் செய்கிறாங்களோ அத்தனை பேரையும் வந்து கொச்சை வார்த்தைகளால் பேசுறது. அதுவும் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய தொண்டர்கள் சில வீடியோக்களை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. விஜய் மேலே வந்து கை வச்சா, விஜயை வந்து யாராவது வந்து ஏதாவது வந்து பண்ணா நிச்சயமாக வந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லையும் காவல்துறையும் வந்து பத்தி எரியும், வெடிச்சு செதறும் அப்படின்னு வந்து பயங்கரவாத கருத்துக்களை வந்து சிறுவர்கள் 14 வயசு சிறுவர்கள்லாம் வந்து வெளியிடுறாங்க. அப்போ இவர்கள் எப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை வந்து தமிழ்நாட்டை உருவாக்கிட்டு வர்றாங்க அப்படிங்கிறது வந்து
நமக்கு மிகப்பெரிய அபாயகரமா வந்து இருக்குது. ஏன்னா இந்தியாவிலேயே வந்து ஒரு அரசியல் தெளிவு பெற்ற மாநிலமா, மக்களா வந்து தமிழ்நாட்டு மக்கள் தான் வந்து இருக்கிறாங்க. மதத்தின் பெயரால, சாதியின் பெயரால, மொழியின் அடிப்படையில அல்லது ஏதாவது ஒரு கட்சி தலைவரின் அடிப்படையில, எங்க தலைவர தொட்டா நான் வந்து உயிரை கூட குடுப்பேன். என் உயிர் கூட முக்கியம் இல்ல. ஆனா தலைவர தொட்டோம் அப்படின்னா, நாங்க ஒட்டுமொத்த பேரும் வந்து உயிர குடுக்க தயாரா இருக்கிறோம். தற்கொலை பண்ணிக்கொள்ள தயாரா இருக்கிறோம் அப்படின்னு வந்து ஒரு முட்டாள் கூட்டமா இதுநாள் வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் இருந்ததே இல்ல. ஆனா விஜயினுடைய ரசிகர்கள், தொண்டர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, முற்றிலும் வந்து இதுநாள் வரைக்கும் எப்படிப்பட்ட ஒரு அரசியல் சமுதாயத்த வந்து தமிழ்நாட்டுல நம்ம பார்க்கிறோமோ, அதற்கு முற்றிலும் வந்து மாற்றமா வந்து செயல்பட்டுட்டு வர்றாங்க. நம்ம வந்து வளர்ச்சி அடைஞ்சுட்டு போறோம் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லிக்கிறோம். ஆனா விஜயினுடைய தொண்டர்களும், ரசிகர்களும் பின்னோக்கி இழுத்துட்டு போறாங்களா? அப்படிங்கிற அபாயகரமான சூழல் வந்து நமக்கு இருக்குது. சரி இவ்வளவு அசம்பாவிதம் நடந்திருக்குது. அத ஒட்டுமொத்த குற்றச்சாட்டையும் தாவைக்கா தொண்டர்கள், ரசிகர்கள் அப்படியே வந்து திமுகவின் மேலும், செந்தில் பாலாஜியின் மூலம் திருப்பி விடுறாங்களா இல்லையா? அப்படிப்பட்ட அந்த செந்தில் பாலாஜி என்ன செய்றாரு? பாதிக்கப்பட்ட அந்த மக்கள 10 நிமிஷத்துல வந்து போய் பார்க்குறாரு. சரி ஒருவேள விளம்பரத்துக்காகவே வந்து வர்றாங்க. செந்தில் பாலாஜி வர்றாரு. திமுகவினுடைய தலைவரா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா இருக்கக்கூடிய ஐயா மு.க. ஸ்டாலின் என்ன செஞ்சுட்டாரு? அன்னைக்கே வந்து எனக்கு தூங்க முடியல அப்படின்னு வந்து அந்த மக்கள நேர்ல பார்க்கறதுக்கு வந்துட்டாரு. அந்த பொறுப்பை கூட நீங்கள் செய்யலையே அப்படின்னு தான் நமக்கு கேள்வியா இருக்குது. அப்ப எத வச்சு உங்க கையில இந்த தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த பொறுப்பையுமே வந்து குடுப்பாங்க. தமிழ்நாட்டினுடைய ஆட்சிய கொடுப்பாங்க இந்த மக்கள் அப்படிங்கிறத வந்து புரிய வேணாமா? அரசியல் பண்றாரு, அரசியல் பண்றாரு அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். அரசியலே வந்து இதுதானே. மக்களினுடைய இழப்பீடுல வந்து பங்கு கொண்டு உங்க கூட நாங்க இருக்கிறோம் அப்படின்னு வந்து மக்களுடைய ஆதரவ பெற்றா தானே அரசியல்லயே வந்து ஜெயிக்க முடியும். அரசியல்லே ஒரு முதலமைச்சராகவோ, நல்ல ஒரு பொறுப்புலயோ வர முடியும். அப்படிங்கிற அரசியல் புரிதல், அரசியல் தெளிவு கூட விஜய் அவர்களுக்கு இல்லையா? அப்படிங்கிறது தான் நமக்கு ஆச்சரியமா இருக்குது. அப்ப மக்களுடைய ஆதரவு உங்களுக்கு வேணும் அப்படின்னா, உங்களுடைய தொண்டர்களை தாண்டி, உங்களுடைய ரசிகர்களை தாண்டி, பெரும்பான்மை மக்களினுடைய ஆதரவு உங்களுக்கு வேணும் அப்படின்னா, இந்த மாரி அசம்பாவித சம்பவங்கள்ல வந்து அவர் வந்து நின்னாருப்பா. நடக்கக்கூடாதது நடந்துட்டு. அத அவரே வந்து விரும்பிக்க மாட்டாரு. ஆனா முழுக்க முழுக்க அவர் நின்டாரு. அந்த மக்களுக்கு ஆறுதலா வந்து இருந்தாரு. நடந்த அசம்பாவிதத்திற்கு தானே பொறுப்பேற்றுக் கொண்டார். அந்த மக்களுக்கு கடைசி வரை உறுதுணையாக இருந்தார். தக்க இழப்பீடை அரசாங்கத்திடம் பேசி தானும் கொடுத்து அரசாங்கத்திடம் முன்வைத்து சரியான முறையில இழப்பீடுகளை பெற்று கொடுத்தார் அப்படிங்கிற வரலாறு விஜயினுடைய அரசியல்ல பதியப்படாமல் போனதுதான் நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. அதனால இப்படிப்பட்ட ஒரு தன்மையை மனிதாபிமானமற்ற ஒரு செயலை ஒரு காலமும் தமிழ்நாட்டு மக்கள் அரசியல் தெளிவுள்ள மக்கள் ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அங்கீகரிக்க மாட்டார்கள், ஆதரவு கொடுக்க மாட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு அவப்பெயரை விஜய் எப்படி வந்து சரி செய்ய போகிறார்? இதுக்கு மேலேயாவது ஒரு அரசியல் புரிதலோட இந்த மக்களினுடைய மனோநிலையை புரிஞ்சு அதற்கேற்ற மாதிரி நடப்பாரா அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை நன்றி. கொர்க்கை மீடியா.